இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேர் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியும்? உண்மைதானா? சந்தேகம்னா கை தூக்கக்கூடாது, சரியா? ஆமாம், உறுதி. நான் தேவனுடைய பிள்ளை, நல்லா கை தூக்குங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிலருக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது, நான் உண்மையாக ஆண்டவர் பிள்ளையா? நான் போன வாரெல்லாம் சினிமா பார்த்தனே, மொபைலில் மூவிஸ் பார்த்தனே, அதை பார்த்தனே, இதை பார்த்தனே, பொய் சொன்னனே, தப்பு செஞ்சனே, நான் எப்படி தேவனுடைய பிள்ளை ஆக முடியும்னா, குறைவுகள் இருந்தாலும் இந்த குறைவுகளை மன்னிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள். இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க சர்ச்சுக்கு. உங்களை பார்த்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்குறேன். ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்களா? என்னைக்கு ஏற்றீங்கன்னு தெரியுமா? அதானே தெரியல அப்படிம்பீங்க. ஏதோ வந்தோம் சர்ச்சுக்கு, என்னைக்கோ ஒரு நாள் ஏற்றுக்கிட்டே அது என்னைக்குன்னு தெரியல அப்படின்னா, ஒரு சிலர் அப்படி டவுட்டில் இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், இன்னைக்கு இறுதி ஜெபத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய முதல் காரியம் எது தெரியுமா? நீங்கள் ஆண்டவரின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டுமா? வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற கிரேட் ப்ரிவிலேஜ் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நம்ப வேண்டும். நீங்க கேட்கலாம், என்ன நம்பணும், எதை நம்ப வேண்டும் என்று சொல்லி தருகிறேன். அவர்தான் இந்த பூமியில் மனிதனாய் வந்து பிறந்தார். முதலாவது அவர் தேவனுடைய மைந்தன் என்று நம்ப வேண்டும். ரெண்டாவது, அவர் இந்த பூமியில் எனக்காக வந்து பிறந்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். மூன்றாவது, அவர் எனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தி நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நான்காவது, இந்த ஆண்டவரிடத்தில் வந்து என் குறைவுகளை நான் அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்னை மன்னிப்பார் என்று நம்ப வேண்டும். ஐந்தாவது, இந்த ஆண்டவர் இயேசுவை என் உள்ளத்திற்குள் அழைத்தால் அவர் என்னோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் என்று நம்ப வேண்டும். ஒரு சில வாலிபர்களுக்கு இந்த அனுபவமே இல்லாமல் ஆலயத்திற்கு பல ஆண்டுகளாய் வருகிறார்கள். ஆலயத்தில் வந்து உட்காருகிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், தொழுது கொள்கிறீர்கள், வசனத்தை கேட்கிறீர்கள். பட் ஆண்டவரோடு இருக்கிற அந்த பர்சனல் கனெக்ஷன், இயேசுவோடு இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவு ஒருவேளை உங்களுக்கு இல்லை என்றால், இன்றைக்குத்தான் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற விசேஷித்த நாள். இந்த நாளில் கண்ணை மூடி ஆண்டவற்றை, இயேசுவே என் உள்ளத்தில் வர வேண்டும், என் பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னை உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும்.